நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். நீங்கள் வந்து நீராவி இன்ஜின் இந்த ட்ரெயினை வந்து விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. நாங்கள் வந்து ஊட்டிக்கு போயிருந்தோம். எப்படி போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, காரில் வந்து சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணி போயிருந்தோம். பட் எங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்கல. என்ன சான்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீராவி இன்ஜின் வந்து மேட்டுப்பாளையத்தில் இருந்து குன்னூர் வழியாக ஊட்டிக்கு போகும். ஸோ நாங்கள் அப்போதைக்கு அந்த டைமில் போயிட்டு இது மாதிரி டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம். எங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, இதை வந்து 3 மந்த் முன்னாடியே வந்து புக் பண்ண மட்டும்தான் நாம் வந்து புக் பண்ணி போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நாங்களும் விட்டுட்டோம். ஏன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காகவே விட்டுட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் நீராவி இன்ஜின் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கிற ட்ராக்கு இதெல்லாம் எப்படி இருக்குது, கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு கொடுத்தது. நிஜமாகவே சொல்லப்போனால் இந்த நீராவி இன்ஜின் பாருங்களேன், கிட்டத்தட்ட அந்த பிரிட்டிஷ் ஆட்சியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு டிசைனு, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. இந்த ட்ராக் இருக்கட்டும், இல்லை வந்து இன்ஜின்ஸாக இருக்கட்டும். இந்த இன்ஜின்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2-3 இன்ஜின் வச்சுருந்தாங்க. இந்த இன்ஜினை வந்து ரிப்பேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட திருச்சி ஏரியாவுக்கு கொண்டு போய் தான் வந்து ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும், இல்லை வந்து ப்ராப்ளம் அப்படின்னா வந்து சரி பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ட்ராக்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வுட்டில் வச்சுருப்பாங்க. நார்மலாகவே நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷனோட ட்ராக் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு காங்கிரீட் இருக்கும். அந்த காங்கிரீட் கட்டை ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த கட்டை கீழே வந்து அந்த ரயில்வே ட்ராக்கோட அயன் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே இந்த இடத்துல வந்து வுட்டை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ராடு வச்சுருக்காங்க. அது வழியாக தான் ட்ரெயின் வந்து கம்பார்ட்மெண்ட்லாம் வந்து ட்ராவல் ஆகும். கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபீல் தான் சொல்லணும். எதுக்காகன்னா, அதோடைய கம்பார்ட்மெண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கிட்ட போயிட்டுலாம் பார்த்தோம். இந்த சுவிட்சர்லாண்ட்லாம் வந்து ட்ரெயின் போகும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ட்ரெயின் வந்து வெளிலெல்லாம் வந்து கிளாஸ் போட்டு அழகாக ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து இங்கே ஒரு மியூசியம் இருக்கிறதா சொன்னாங்க. அந்த மியூசியம் விசிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தோம். ஆனால் வந்து எங்களுக்கு ஒரு மியூசியம் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் போன டைமில். ஸோ இங்கேருந்து அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு சின்ன பில்டிங் ஒன்று தெரியுதுங்களா, அதுதான் வந்து மியூசியமு. ஸோ எங்களுக்கு அந்த போய் பார்க்கறதுக்கூடிய சான்ஸ் கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போகலாம் அப்படிங்கிறதுக்கு பிளானும் நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸோட. அது மட்டும் இல்லாமல் இந்த அந்த மியூசியமில் பார்த்தீங்கன்னா ஒரு பழங்கால பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க சொன்னாங்க. பெட்ரமாஸ் லைட்டு, அதுக்கப்புறம் வந்து பழைய டெலிஃபோன் யூஸ் பண்ணது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்குதா சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ உள்ளே போய் பார்க்கலான்னு. ஆனால் எங்களுக்கு எந்த விதமான சான்ஸும் இந்த தடவை இல்லாதனால நாங்கள் வந்து பார்க்க முடியல. கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளேஸுக்கு வந்தீங்கன்னா மியூசியம்